கல்வன் ப்ரீமியர் வந்திருந்தோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய எமோஷன்ஸ், நிறைய ஹியூமர் மாதிரி செகண்ட் ஹாஃப்லலாம் நிறைய இடத்துல சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அந்த எமோஷனலாகவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. முக்கியமாக பாரதி ராஜா சாரோட நடிப்பு அதை பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது. செம்ம எமோஷனல் ஒரு சீன்லாம் உங்களை அறியாமலே கண்டிப்பாக கண் கலங்க வைக்கும், கிளாப் பண்ணுவோம். நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டார்லிங் ஜிவி ப்ரோவும் தீனா டார்லிங்கும் செம்ம காம்போ. தீனா ப்ரோ வந்து கவுண்டராக கலாயா அப்படின்றத தாண்டி ஒரு ஆக்டராக இதில் எப்படி நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்றது தெரியும். சூப்பராக கலக்கியிருக்காரு. ஸோ ஜிவி ப்ரோக்கும் தீனா ப்ரோக்கும் பாரதிராஜ் சாரோட இப்பிக் ஆக்டிங்க்கும் அண்ட் இயக்குனர் அவர்களுக்கும் பெரிய பெரிய நன்றிகள் அண்ட் வாழ்த்துக்கள். நீங்கள் சொல்லியிருக்கேன். ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி இருக்குது. என்ன சொல்ல, ஜிவி பிரகாஷ் அண்ணா வந்து அடுத்தடுத்து படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த படம் வந்து அவருடைய கெரியரில் வந்து ஒரு முக்கியமான ஒரு படமாக அமையும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இவானா அவங்களும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுமாதிரி தம்பி தீனா வர இடங்கள் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃபன் ஒர்க் அவுட்டாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சீனில் வந்து அவர் சென்டிமெண்ட்டாக பேசியிருக்காரு. அது வந்து உண்மையுமே வந்து ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் வந்து சென்டிமெண்ட்டும் பண்ண முடியும் அப்படின்றது வந்து அந்த சீனில் வந்து அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எல்லாரை விட வந்து சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா பாரதிராஜ் சார் தான். ஏன்னா அவருடைய ஏஜுக்கு வந்து அவர் வந்து இறங்கி பண்ணியிருக்காரு. சூப்பராக பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஆமாம், ஹியூமர் சென்டிமெண்ட் எல்லாமே. இந்த படம் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். டைரக்டர் சாருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். கல்வன் மக்கள் மனதை வெல்வான். டாப் 10 மூவிஸ் மாதிரி போகுது. போடாதான் சூப்பர். நாங்கள் 2 பேர் சொல்கிறப்போ இவன் அவங்கள மென்ஷன் பண்ண மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக அந்த ஊர் பொண்ணு மாதிரியே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதான் பாரதி ராஜா சார் அண்ட் தீனா 2 பேரோட கோம்போல நிறைய ஹியூமர்லாம் சூப்பராக ஒர்க் ஆயிருந்தது இந்த படம். ஐ மீன் ஓவராலாக ஃபேமிலியோட போய் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஆமாம், எங்கள் கூட இன்னொருத்தர் வந்திருக்காரு, அவரும் பேசிடுவார். வணக்கம். கல்வன் படத்தோட நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவோமா தானே படம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் கல்வன் திரைப்படம் பார்த்துட்டு வந்தோம். உண்மையிலே ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு படமாக இருக்குது. என் ரெக்கார்டில் தான் இருக்குது. ஏன்னா நானும் தீனாவும் இப்போ ஒரு 2.5 வருஷமாக ஒரு படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கல்வன்ற படத்தை பற்றி தீனா நிறைய டைம் சொல்லிகிட்டே இருப்பான் தம்பி. இந்த படம் வந்து ஓகே ஏதோ ஒரு முன்னாடி எடுத்த ஒரு படம் தானேன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அண்ட் நடித்த அனைத்து நடிகர்களுமே சரி, ஜிவி பிரதர் அண்ட் தீனாவோட காம்பினேஷனாக இருக்கட்டும், ஜிவி பிரதர் தீனா பாரதி ராஜா சார் காம்பினேஷனாக இருக்கட்டும், அண்ட் இவானா அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த ஊரில் நடித்த அந்த ஊர் மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஆளாளுக்கு அவங்களுடைய பாட்டை அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாரதி ராஜா சார் வந்து அவரை பற்றி பேசுறதுக்கு எங்களுக்கு தகுதி இருக்குதா இல்லையான்னு தெரியல. பட் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் அவ்வளோ கொடுத்துருந்தாரு, அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருந்தாரு. அது ஒரு நக்கல் சீனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஒரு சென்டிமெண்ட்டான சீனாக இருக்கட்டும், ஒரு கம்பீரமான சீனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து ஒரு இமயம்ன்றதை காட்டிட்டாரு. அண்ட் ஜிவி பிரதரோட மியூசிக் சூப்பராக இருந்தது. அண்ட் ரேவா அவங்களோட பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. சங்கர் பிரதர் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். இதில் நிறைய சிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. பட் எது சிஜி எது ரியல்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியோட குடும்பத்தோட எந்த ஒரு டபுள் மீனிங்கோ இல்லை ஒரு ரொம்ப ஒரு வன்முறையோ இல்லாத ஒரு நல்ல ஒரு படமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கலாம், நிச்சயமாக பார்க்கலாம். என் படத்துக்குள்ள நான் எவ்வளோ பேசுறது இல்லை. அதான் ரமேஷ் சொன்ன மாதிரி தான் பாரதிராஜ் சாரோட நடிப்பு எத்தனை பேரை உருவாக்கியிருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த படத்தில் வந்து தீனா பிரதரோடும் சரி, பாரதிராஜ் சார் மொத்தம் ஒரு பில்லர் மாதிரி நின்று இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்காரு. ஜிவி பிரதர், தீனா, இவானா, டைரக்டர் அண்ட் சினிமோட்டோகிராஃபர் சங்கர் பிரதர். ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணி சிரித்து பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் பாரதிராஜ் சார் பண்ணுற ஒவ்வொரு ஃபன்னுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு வந்து தீனாவோட கவுண்டர் ரியாக்ஷன் ரொம்ப சட்டிலாக, ரொம்ப எமோஷனலாக, ஒவ்வொருத்தருக்குள்ளேயே இருக்க கல்வன் வந்து மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாதப்போ ஒரு க்யூட்னஸ் இருக்குல்ல, இந்த படம் வந்து அதை வெளிப்படுத்திருக்கு. ஸோ வாழ்த்துக்கள். தீனாவை பற்றி சொல்ல மறந்துட்டேன். தீனா நமக்கு எப்பேற்பட்ட காமெடியன் தெரியும், எப்படி கலாய்ப்பான்னு தெரியும். இதில் தீனாவோட நிறைய பரிணாமங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு ஹியூமராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு சீனாக இருக்கட்டும், இல்லை ஒரு நீங்கள் படம் பார்க்கும்போது இல்லைனா சஸ்பென்ஸ் உடஞ்சிடும்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த என்டையர் டீமுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்படி ஒரு ஆளாக வந்து மாட்டிக்கிட்டேன்னு நான் மட்டும் எல்லாரும் 4 பேர் 2 பேராக பேசிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து நான் பேசுகிறது வந்து ப்ரிவ்யூ பார்த்துட்டு வந்து பேசுகிற மாதிரி இல்லாமல் பப்ளிக் ரிவ்யூ மாதிரி எடுத்துக்கோங்க. உண்மையிலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது படத்தை பார்க்கும்போது. உண்மையாக எல்லா எமோஷன்ஸும் கலந்து கட்டி ஒர்க் அவுட் ஆகிருக்க ஒரு படம். சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, நம்ம படங்கள் ஓடுறதில்ல ஹிட்டே கொடுக்கல அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டாக நிச்சயமாக இருக்க போகுது கல்வன். ஸோ சங்கர் சார் அவருடைய முழு உழைப்பும் இந்த படத்தில் தெரியுது. அண்ட் எல்லா கேரக்டர்ஸும்
ஜிவி சார்ல ஆரம்பித்து இவானா அவர்களாக இருக்கட்டும், அண்ட் தீனா வந்து த்ரூ அவுட் இந்த படத்தில் ஒரு சப்போர்ட்டிங் பில்லராக பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்டு பாரதிராஜா சார் எல்லாரும் சொல்லிட்டு போயிருப்பாங்க நிச்சயமாக நிறையவே. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை விட அதிகமாக நிறைய பேசுகிறதுக்கான விஷயம் இருக்குது. இயக்குனர் இமயம் ஒரு நடிப்பு இமயமாக இந்த படத்தில் நமக்கு தெரிகிற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் படத்துக்குள்ளே இருக்குது. எல்லா எமோஷன்ஸும் ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. குறிப்பாக இது வந்து சம்மரில் வெளிவரதுக்கும் இந்த யானை புலி இந்த மாதிரி குடும்பத்தோடு போனீங்கன்னா குழந்தைகளுக்கும் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற அந்த ஃபீல் ஜாலியாக எல்லாரையும் என்டர்டெயின்டாக வச்சுருக்கிறதுக்கு 6 முதல் 60 வரைக்கான ஒரு படத்தை அந்த டீம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கும் சங்கர் சாருக்கும் இந்த என்டையர் க்ரூவுக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும். ஏப்ரல் 4ஆம் தேதியிலேருந்து தேட்டர்ஸில் வருது. நிச்சயமாக போய் பார்த்துட்டு நீங்களும் இதே மாதிரி ரிவ்யூ கொடுத்துருங்க. இந்த கல்வன் திரைப்படம் கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பொதுவாக பெரியவங்களை பாதுகாக்கணும்னு நிறைய மேடைகளில் பேசுகிறோம். அந்த ஒரு விஷயத்த ரொம்ப எமோஷனாக சொல்லாமல் ரொம்ப நகைச்சுவையாக அந்த 2.5 மணி நேரம் படத்தையும் சிரிச்சுக்கிட்டே கடைசியில் இந்த படம் முடிஞ்சோன்னே ஆகா ஒரு அழகான விஷயத்த இவ்வளோ நேரம் நம்மளை வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து நினைக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு இந்த படம் சொல்லும். நிச்சயமாக வந்து பெரியவங்க சின்னவங்க வித்தியாசம் இல்லாமல் இந்த படம் கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள். ஏன்னா இந்த படம் பார்க்கும் பொழுது நம்ம மூத்தவங்கன்னு விலைக்கு வைக்கிற அந்த உறவுகள் நம்மளுக்கு எவ்வளோ தேவை எவ்வளோ முக்கியம் அப்படின்ற விஷயத்த இந்த படத்தை சிரிச்சுட்டே சொல்லி கொடுப்பாங்க. நம்ம யங் ஜென்ரேஷன் கண்டிப்பாக வந்து அதை புரிஞ்சுப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு விஷயத்த இந்த திரைப்படத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக நடிச்சிருக்கிறாங்க. தீனா தம்பி நீங்கள் கூப்பிட்டதுனால தான் நான் அந்த படத்துக்கு வந்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா யானை புலி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சின்ன குழந்தைங்களாம் அந்த படத்தை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி குழந்தைங்க முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே ரசிப்பாங்க நிச்சயமாக அந்த படத்தை. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. அதை தாண்டி அந்த காலத்தில் பாரதி ராஜா சார்னால் சாதாரண விஷயம் இல்லை. அவர் எடுத்த திரைப்படங்களை வந்து நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அவர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. அழகாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்டர்டெயின் பண்ணி அழகாக அவருடைய இதை காமிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. எல்லோரும் இந்த கல்வன் திரைப்படத்தை வந்து பாருங்கள். வணக்கம். கல்வன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல் முக்கியமான விஷயம் எங்கள் ஊர் பக்கத்தில் எடுத்த கதை. ஏன்னா ஏங்கண்ணா வாங்கண்ணா உட்காருங்கண்ணா சாப்பிட்டு போட்டு போங்கண்ணா அப்படிங்கிறதுலாம் எங்கள் மண்ணோட மொழி. அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப இயல்பாக இருந்தது எல்லாமே. பாரதிராஜா சார் வந்து வேறு லெவலில் வந்து வார்த்தைகளே கிடையாது. தாத்தா பேரனுக்கான உறவுங்கிறதும் அமேசிங். ஜிவி சார் அழகாக பண்ணியிருந்தாங்க. தீனா அன்பு தம்பி பிச்சு எடுத்துருக்காப்புல இந்த படத்தில். ஜிவி தீனா காம்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோயின் இவானா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கிராமத்தில் காமிக்கிற மனிதர்கள் ஒவ்வொருத்தருமே அவ்வளோ அழகாக இயல்பாக இருந்தது. நிச்சயமாக ஃபேமிலியோடு வந்து குழந்தைங்களோட வந்து பார்த்து ரசிக்கிற ஒரு அற்புதமான படம் கல்வன். நிச்சயமாக பார்க்குற எல்லாரையுமே கொள்ளையடிச்சிடுவார். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நிறைய எமோஷன்ஸ் வந்து த்ரூ அவுட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது அந்த ஃபுல் கான்டென்ட்டுமே. அடுத்தடுத்து நிறைய ட்விஸ்ட்டோடு இருந்தது. இப்படி தான் போகுதுன்னு எதிர்பார்க்கும்போது டக்குன்னு ஒரு ட்விஸ்ட். எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி தீனா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் ஃபுல்லாகவே அந்த ஹியூமரோடு சூப்பராக கேரி பண்ணிட்டு போனார். எல்லாருமே படத்தில் நடித்த ஒருத்தருமே வந்து அவங்கவுங்க பாட்டை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. எல்லாருமே கண்டிப்பாக ஃபேமிலியோட தேட்டருக்கு போய் பாருங்கள். படம் பார்த்தோம். சூப்பராக இருந்தது. மியூசிக்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்தது. குழந்தைகளும் இந்த படத்தை பார்க்கலாம். அதுமாதிரி அந்த லவ் ஸ்டோரியும் ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் ஜிவி பிரகாஷ் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். நம்ம கலக்கப்போ தீனா வந்துட்டு செம்மையாக காமெடி பண்ணியிருக்காரு. அந்த காமெடி வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அது பிடிக்கும். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் பாரதி சார் வந்து அவர் சொல்ல வேணாம், வேறு மாதிரி பண்ணியிருந்தார். அசால்ட்டான காமெடியும் இருந்தது, சென்டிமெண்ட் இருந்தது. ரெண்டு மிக்ஸ் பண்ணி செம்மையாக இருந்தது படம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ட்விஸ்ட் ஆகியோ என்ன ஆகும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு பார்த்தோம். படம் சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து பார்க்கலாம். தீனா செம்மையாக பண்ணியிருக்காரு. அதை தாண்டி பாரதி சாரும் செம்மையாக பண்ணியிருக்காரு. சூப்பராக படம். எல்லோரும் பார்க்கக்கூடிய படம். நல்ல படம், சூப்பரான ஒரு படம். நல்ல ஒரு மெசேஜும் சொல்லியிருக்காங்க. அந்த வனவிலங்குலாம் வந்து அது ஒரு டைலாக் சொல்லுவார். காட்டுக்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம அடைச்சி வச்சதுனால தான் அப்படி இருக்குது, அதெல்லாம் சொல்லியிருப்பார். சூப்பர் மெசேஜ். நான் போனோடனே வீட்டில் இருக்கிற லவ் பேர்ட்ஸை கூட திறந்து விட்டுலாமா பார்க்குறேன். ஸோ அந்தளவு மெசேஜ் நல்லா சூப்பர். கல்வன் ரொம்ப அருமையான ஒரு திரைப்படம். இது வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு படமும் கூட. இந்த படம் வந்து போனதே தெரில அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கதை வந்து அவ்வளோ ஒரு
நேச்சுரலான ஒரு ஸ்டோரியாக எங்கேயுமே வந்து இது ஒரு திரைப்படம் ஸ்க்ரீன் பிளே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து ஒரு ஓடையில் தண்ணி போயிட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது படம். இதில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு இயக்குனர், அவர் இப்போது நடிகர், இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள். ஸோ அவருடைய நடிப்பு பயங்கர யதார்த்தமாக இருந்தது. இது வரைக்கும் அவர் நிறைய பேரை நடிக்க வச்சிருக்காரு. அவரை நடிக்க வச்ச இயக்குனர் PV சங்கர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய இந்த படைப்பு, அவருடைய ஒளிப்பதிவு, அவருடைய திரைக்கதை, அவருடைய டைரக்ஷன் எல்லாமே அற்புதமாக இருந்தது. இந்த படத்தில் வந்து என்னுடைய நண்பர் தீனா வந்து சாதாரணமாக தொலைக்காட்சியில் நடிக்கிறதுக்கும் திரைப்படத்தில் வர்றதுக்கும் ஒரு வித்தியாசத்தை கொடுக்கணும். தொலைக்காட்சியில் நடிக்கும்போது வந்து எல்லாமே பிளான் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் திரைப்படத்தில் அதே மாதிரி இருந்தாலும் அதில் அந்த நடிப்பில் ஒரு பரிமாற்றம் வேறு மாதிரி இருக்கணும். அதில் ஒரு யதார்த்தம் இருக்கணும். அதில் நேச்சுரலாக மக்கள் மனசில் போய் பதியணும். இவர் தான் ஆல்ரெடி நம்ம டிவியில் பார்த்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த கதைக்கே ஒரு செட் ஆகிறாரான்னு பார்க்கணும். அதை ரொம்ப அற்புதமாக செஞ்சிருந்தார் தீனா. ஆனால் இந்த படத்தில் GV பிரகாஷ் அவர்களுடைய நடிப்பும் இன்றைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க த பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு. உண்மையிலே அவரை பார்க்கும்போது நம்ம வீட்டு பையன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ பிரமாதமான நடிப்பு, அற்புதமான திரைக்கதை, அருமையான திரைப்படம். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறையா இருக்குது. இது கொஞ்சம் யானை சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால அது ஒரு நல்ல ஜாலியாகவும் இருக்குது. அதே சமயத்தில் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். கள்வன் நம் உள்ளத்தை கொள்ளை கொண்டு விட்டது. தீனா அது வந்து இப்போ இந்த திரைப்படத்துக்கு இதில் பார்க்குறதுக்கு முன்னாடிலேருந்து மோர் தேன் 8 இயர்ஸ் வந்து தம்பி எனக்கு தெரியும். அப்பத்துலேருந்தே இனிய வரைக்கும் அந்த ஹார்ட் ஒர்க் வந்து தீனா கிட்ட அதிகமாக இருக்குது. ஸோ அந்த காமெடி அப்படின்ற விஷயம் சேட்டலைட்டில் ஒன்று பண்ணான் தம்பி. ஸோ அது அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷனாக சினிமாவுக்கு வரும்போது அது சினிமாவில் என்ன பண்ணணுமோ அதை வந்து பக்காவாக பண்ணியிருக்கேன். மோர் தேன் டைமிங்கை தாண்டி அந்த ரியாக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்களுடைய அந்த லவ் ட்ராக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது படத்தில். கங்க்ராட்ஸ். இதில் என்னென்னா பாரதிராஜா சாரோட போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குப்பா. நீங்கள் மிகப்பெரிய ஒரு டேரக்டர் கூட நடிச்சிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இது எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு தெரியல. அது உனக்கு கிடச்சிருக்கு. படம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். கண்டிப்பாக படம் காமெடி இருக்குது, ரொமான்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ அன்பு அப்படின்ற விஷயம் அது வந்து ரொம்ப முக்கியம் உலகத்தில். அந்த அன்பு அப்படின்றது இருந்தால் இங்கே பல பேர் வந்து எந்த ஒரு தீமையான செயலுக்கு போக மாட்டாங்க அப்படின்ற விஷயம் தான் இந்த படத்தில் இருக்குது. இதுதான் இந்த படத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன் நினைக்கிறேன். ஓகே, கங்க்ராட்ஸ். கண்டிப்பாக ஃபேமிலியோடு பாருங்கள் தம்பி. வாழ்த்துக்கள்ரா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. லவ் யூ. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே. சொல்லுங்க, யாரு கேட்குறீங்க? என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதிராஜா. சினிமா வாழ்க்கை 60 ஆண்டு காலமாக இருந்திருக்கிறேன். எவ்வளவோ படங்களை டைரக்ட் பண்ணிட்டேன், எவ்வளோ படங்கள் நடிச்சிட்டேன். சில படங்கள் நெஞ்சில் ஆழமாக இறங்கி ஈரமாக. அதில் இந்த கள்வன் முழு வெற்றியும் அதனுடைய இயக்குனர் சங்கர். ஏன்னா கமர்ஷியலாக படம் பண்ணுறது வேறு, திங்க் பண்ணுறது கம்ப்ளீட் அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டான் டைரக்டர். எங்களையும் வாழ வச்சிட்டோம். வி லிவ்ட் இன் தட் கேரக்டர்ஸ். ஜீவியாக இருக்கட்டும், ஜீவி இப்படியெல்லாம் பார்த்துருக்கவே முடியாது. நமக்கே அழகாக வந்துடும் ஜீவி. சச் அ ஒண்டர்ஃபுல் ஃபில்ம். வாழ்க்கையில் எவ்வளோ பண்ணிட்டோம். நான் இந்த சினிமாவுக்கு வந்து 60 வருஷம் ஆச்சு. ஆனால் சில இடங்கள்லாம் மனிதனை வந்து ஈர்த்து கொண்டு போகும். இதில் நடித்த அத்தனை பேரும் சரி, இவனா அப்படிங்கிற அற்புதமான நடிகை. இன்னும் அவளுக்கு சரியான கதாபாத்திரம் வந்து நான் நிற்பான் வேறு மாதிரி. அதே மாதிரி சங்கர் நல்ல டைரக்டரு. அவன் திவானிங்கிறவன் இது ஒரு அற்புதமான வாழ்க்கை சினிமா. என்னை பொறுத்தளவு சினிமா மாதிரி ஒரு வாழ்க்கை அமையவே முடியாது. என்னை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தால் கூட போயிடுவேன். ஒரு நடிகராக இருப்பதில் எவ்வளோ சிரமம், எவ்வளோ சந்தோஷம் இருக்குது இந்த படம் தான். தீனா
அவன் சங்கர் ஸ்ட்ரகிள்டு. இந்த படத்தில் அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். இந்த முழு வெற்றியும் அவனுக்கு தான் போகணும். சங்கருக்கு யானை ஒரு யானையை வச்சு வேலை வாங்குறதுக்கு பல யானையை வச்சு வேலை வாங்கியிருக்கான். இந்த வயசுலேயும் நான் தள்ளாடுன்ற காலத்துலேயும் என்னை வச்சு இவ்வளோ ஹேண்டில் பண்ணிருக்காங்க, ஒரு பெரிய விஷயம். ஐ லவ் திஸ் ஃபில்ம். எவ்வளவோ படங்கள் பார்த்துட்டேன், நடிச்சிட்டேன், டைரக்ட் பண்ணிட்டேன். திஸ் ஃபில்ம் என் நெஞ்சுக்குள்ள ஒரு பெரிய ஆழமாக இறங்கிடுச்சு. ஐ லவ் திஸ். காட் பிளஸ் who are all involved in this film, artists, technicians, everyone. God bless them. அவங்களுக்கு they have to live long. வாங்க என்ன நீ பேசுகிற தமிழ் பார்க்கணும். பேசுறதா இல்லை, எனக்கு சந்தோஷம்தான். ஆல்வேஸ் ஹாப்பி அண்ட் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ, வெரி பிளஸ்ட் டு ஒர்க் வித் யூ. அதுதான் ஃபஸ்ட்டு. நல்லா பண்ணு. இன்னும் இவனுடைய சில சீனெல்லாம் இருக்குது, ரொம்ப அற்புதம். இது கூட ஒருத்தி வந்திருப்பா, ஆச்சரியம். அந்த ஊர் பொண்ணு நடிப்பான்னு நினைக்கல, எங்கே இருக்கான், பிரமாதமாக பண்ணியிருப்பான். எனக்கு அந்த பொண்ணு ஐயோ சும்மா திட்டிகிட்டு இருந்தேன். எதுக்கு கூட சும்மா சுற்றிட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமான படம் தான். உப்புக்கு பேசுறதில்ல, ஃபார்மாலிட்டிக்காக சொல்கிறது. ரியலி ஐ ப்ரவுட் ஐ பார்ட்டிசிபேட். வாழ்க்கையில் மிஸ் பண்ணிடுவோன்னு கடவுள் என்னை மிஸ் பண்ணி வைக்கல. அவ்வளோ நல்லா கல்வன் ப்ரீமியர் வந்து ஒரு 3 டேஸாக நடந்துகிட்ருக்கு. கண்டினியூஸாக வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து மீடியா பர்சன்ஸ் எல்லாருமே பார்த்து கல்வன் படத்துக்கு நல்ல ஒரு ரிவ்யூஸ், நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இன்னும் தேட்டரில் போய் பார்த்து இன்னும் ஒரு பெரிய சப்போர்ட் நீங்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே வந்ததுக்கு. தேங்க்யூ. சொல்கிறீங்களா? தேங்க்யூ ஸோ மச். நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க எல்லோரும். ஸோ ஃபேமிலியோட April 4th தேட்டரில் எல்லோரும் பாருங்கள். நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ. நாங்கள் எல்லோரும் ஆக்சுவலி இந்த படத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். அது ஃபைனலி நீங்கள் ஆடியன்ஸ் தான் பார்த்துட்டு சொல்லணும். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம். April 4th தியேட்டர்ஸில் வந்து கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட பாருங்கள். தேங்க்யூ.